இது கல்யாண வீட்டு வாழைக்காய் பொரியல் செஞ்சுனா டேஸ்ட் அல்டிமேட்டாக வந்து இன்றைக்கி அது ரெசிபி பார்த்துலாமா. ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு எண்ணெயில் போட்டு நல்லா பொரிஞ்சோடனே பெரிய வெங்காயம், பூண்டு, சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்து எல்லாம் நல்லா வதக்கிக்குங்க. இதில் வந்து தக்காளியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தக்காளி இல்லாமல் தான் செய்கிறேன். எல்லாம் சேர்ந்து வதங்கின உடனே இந்த துரி வச்ச தேங்காவும் போட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் வதக்கி எல்லாம் ஆறின உடனே நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாழைக்காயில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரௌனாக பொரிச்சிடக்கூடாது, லைட்டாக கிறிஸ்பி ஆனால் போதும். அதுக்கப்புறம் வந்து உப்பு பார்த்து போடுங்க. ஏன்னா குழம்புலேயே நம்ம உப்பு சேர்க்கணும், ரெண்டுத்துலேயும் சேர்ந்தா அதிகமாகிடும். நெக்ஸ்ட்டு வந்து கடாய் வச்சு அதில் எண்ணெய் விட்டு அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு, பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி வேணால் இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயும். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வதங்கணும்னு 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாசனை போன உடனே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது வதக்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு அதையும் ஊற்றி நல்லா சுருண்டு வந்த உடனே அந்த பச்சை வாசனை எல்லாம் போன உடனே கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பும் சேர்த்துக்கோங்க. நான் வீடியோவில் அதை காட்ட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம்ல அந்த தண்ணியும் சேர்த்து எல்லாம் சேர்ந்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு பதம் இருக்குல்ல அந்த பதத்தில் வந்து வாழைக்காவை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி இறக்கணும்னா சூப்பரான வாழைக்காய் பொரியல் ரெடி. இந்த கல்யாண வீட்டு சைடில் செம்மையாக இருந்த டேஸ்ட்டு. கண்டிப்பாக ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.